சபைகளில் தோல்வியுற்றால் தையிட்டு விகார விவகாரத்திலிருந்து ஒதுங்குவோம். பொன்னம்பலம் கஜேந்திரகுமார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிராகரித்தால் தையிட்டு விகார விவகாரத்திலிருந்து ஒதுங்குவோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜாழ் கொக்குவிலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று ஏப்ரல் 18 தெரிவித்தார். ஏப்ரல் 17 ஜாலுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி தமிழ் சிங்கள கட்சிகள் தையிட்டு விகார விடயத்திலிருந்து விலத்திக் கொண்டால் அப்பிரச்சனையை தன்னால் இலகுவாக தீர்த்து வைக்க முடியும் என தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியின் இக்கருத்து குறிப்பாக பொன்னம்பலம் கஜேந்திரகுமாரின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நோக்கி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இனிமேலும் இந்த நாட்டில் இனவாதம் இல்லை. ಜಾತಿವಾದಿ වුණ කාටද? யாருக்கு இனவாதம் தேவையாக உள்ளது? ಜಾತಿವಾದಿ වුණා දේශපාලකයට. அரசியல்வாதிகளுக்கு தான் இனவாதம் தேவையாக உள்ளது. ජනතාවට ಜಾතිවාದಿ වුණාද? மக்களுக்கு இனவாதம் தேவையா? තමුන්වහන්සේලා දන්නවා. உங்களுக்கு தெரியும், තිස්ස විහාර කේන්ද්‍ර කරගෙන ප්‍රශ්නයක් තියෙනවා. திஸ்ஸ வியாரை மையமாக கொண்டு ஒரு பிரச்சனை உள்ளது. මම පහුගියදා පාර්ලිමේන්තු උපදේශකාර සභාවේදී කිව්වා நான் சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டத்தில் கூறினேன், තිස්ස විහාරේ ප්‍රශ්නේ විසඳන්න ලේසි. திஸ்ஸ வியாரை பிரச்சனை மிகவும் இலகுவாக முடிவுக்கு கொண்டு வரலாம். ඒ ප්‍රශ්නේ කේන්ද්‍ර කරගෙන ක්‍රියාත්මක වෙන උතුරේ දේශපාලන අයින් වෙන්න. அது அந்த பிரச்சனை மையமாக கொண்டு செயல்படும் வடக்கு அரசியல் அந்த பிரச்சனையிலிருந்து விலக வேணும். ඒ ප්‍රශ්නේ මත පදනම්ව දකුණේ කරන දේශපාලන අයින් කරන්න. அந்த பிரச்சனை வைத்துக் கொண்டு தென்னிலங்கையில் செய்கிற அரசியல் நிறுத்த வேணும். තිස්ස විහාරේ ප්‍රශ්නේ විසඳන්න පුළුවන්. திஸ்ஸ வியாரை பிரச்சனை ඒ මත තියලා දේශපාලන ඉවත් කරොත් அதன் மீது தங்கியுள்ள அரசியலை நீக்குவதும் ஊடாகத்தான் அந்த පන්සලේ හාමුදුරන් වහන්සේ அந்த வியாரையில் இருக்க பௌத்த එම ගමේ ජීවත් වෙන පුරවැසියන් அந்த ஊரில் வாழ்கின்ற பிரஜைகள், අපේ නාග විහාර හාමුදුරන් වහන්සේ எமது நாகவியாரில் இருக்க பௌத்த பிக்கும் அவர்கள் එකතුනුත් විසඳන්න පුළුවන්. அவர்கள் சேர்ந்தா இந்த பிரச்சனையை විසඳන්න දෙන්න. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஏப்ரல் 18 ஜாழ் கொக்குவிலில் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்த பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தாங்கள் தையிட்டு விகார விவகாரத்திலிருந்து ஒதுங்குவதற்கு தயார் என தெரிவித்தார். அச்சந்தர்ப்பம் ஏற்படாமல் தடுப்பதற்கு தமிழ் மக்கள் ஜேவிபிக்கு வாக்களிக்காமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஏனைய சிங்கள தலைவர்கள் போன்ற மோசமான இனவாதி எனவும் கஜேந்திரகுமார் குற்றம் சாட்டினார். மக்களுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து செயல்பட்டு வருகின்றோம். எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து ஒதுங்குறோம் தயார். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு தக்க பாடத்தை வந்து எங்களுடைய மக்கள் இந்த ஜேவிபிக்கு கொடுத்தே ஆகணும். இது தேசிய மக்கள் சக்தி அல்ல. நேற்று அனுரகுமார திசாநாயக்க வந்து பேசினது அனைத்தும் வந்து ஜேவிபி உடைய சித்தாந்தம், உண்மையான ஜேவிபியினுடைய முகம். அவர்களுக்கும் இந்த மெட்ட இனவாதிகளுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்றது நேற்று அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார். ஆகவே அதை நம்முடைய மக்கள் விளங்கி கொண்டு எதிர்காலத்தில் வந்து இந்த தேர்தலில் விசேஷமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடு நம்முடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, நாடெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்துள்ளார்கள், பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்துள்ளார்கள். உள்ளூராட்சி சபைகளிலும் அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பார்கள் என வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் ஊடக சந்திப்பில் ஏப்ரல் 18 தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், எமக்கு வாக்களித்த மக்களை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என தெரிவித்தார். நாட்டில் இனவாதம் மதவாதம் இல்லாத ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி என அவர் வலியுறுத்தினார். தமிழ் கட்சிகள் எதிர்கட்சிகள் கதறுகின்றன, தேர்தல் ஆணைக்குழு திணறுகிறது. என்பிபி உள்ளூராட்சி சபைகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு வாய்ப்பு அதிகம். ஜனாதிபதி அனுர. ஜாலில் மன்னாரில் ஏப்ரல் 17 நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட உரை அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் ஊழலற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும், ஆனால் மற்ற கட்சிகள் ஆட்சி அமைக்கும் சபைகளுக்கு அவர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்பதை 1க்கு 10 தடவை யோசித்துதான் நிதியை ஒதுக்குவோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். இதே கருத்துப்பட நாட்டின் பல பாகங்களிலும் துண்டு பிரசுரங்களும் வெளியிடப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. இந்த யாழ்ப்பாண நகரசபை ප්‍රාදේශ සභාවෙන් යෝජනා ටික එන්න උනා. பிரதேச சபையில் இருந்து அந்த முன்மொழிவுகளை வழங்கும் போது අපි බලනවා නගර සභාවේ ප්‍රාදේශ සභාවේ ඉන්නේ කවුද කියලා. நாங்கள் பார்க்கின்றோம் முனிசிபல் கவுன்சிலும் பிரதேச சபையில் இருக்கிறவர்கள் யார் என்பது. ජාතික ජන බලවේගයයි ඉන්නේ නම් தேசிய மக்கள் சக்தி தான் இருக்கிறதாக இருந்தா ඇස් පියාගෙන සල්ලි ටික වෙන් කරනවා. நாங்க கண்ணை மூடிக்கொண்டு பணத்தை ஒதுக்கின்றோம். හොරකම් කරන්නේ තිබෝ දන්නෝ. ஏங்க எங்களுக்கு தெரியும் இவர்கள் கள்ளர்கள் இல்லை, තිබෝ දන්නෝ. இவர்கள் விரயமாக்க மாட்டார் என்று தெரியும். மன்னாரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளூராட்சி சபைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றி குறிப்பிட்டது தமிழ் தேசிய கட்சிகளை கதறவிட்டுள்ளது.
முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் இது மக்களை அச்சுறுத்தும் முயற்சி என்றும் தேர்தல் விதிமுறைகளாகும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் ஆணைக்குழு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழ் மக்கள் ஜனாதிபதி உரையின் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது எனவும் அவர் வலியுறுத்தினார். இதே கருத்தை வெளியிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் எம்.ஏ. சுமந்திரன், மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு திரட்டும் சமயோசித பாணியே இந்த உரை. இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கோருவோம் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஜனாதிபதி அவ்வாறு செய்தால் தனிநாடு தமிழீழம் கூறுவோம் என உசுப்பியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தான் ஆட்சி அமைக்கும். இங்குள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை வழங்க முடியாது என அரசாங்கம் கூறுமையானால் எமக்கான தனிநாட்டை பிரித்து தருவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிடின் அதனை முன்னிறுத்தி நாம் பொதுஜன வாக்கெடுப்பு ஒன்றுக்கு தயாராகும். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் இந்த உசுப்பல் பேச்சுக்களுக்கு மக்கள் மசியவில்லை. அதனால் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் மண் கவியமை தெரிந்தது. இந்த விடயம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாது என ஜனாதிபதி குறிப்பிடுவது ஒழுக்கத்துக்கு முரணானதாகும். இது தொடர்பில் செய்திகளை வெளியிடும் ஊடகங்களையும் ஜனாதிபதி அச்சுறுத்துகின்றார். ஜனாதிபதியால் தெரிவிக்கப்படும் இந்த கருத்துக்கள் முற்றுமுழுதாக தேர்தல் சட்டத்துக்கு முரணானதாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வருண தீப்த ராஜபக்ச தெரிவித்தார். இதேவேளை மன்னாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து தேர்தல் விதிமுறைகள் என குறிப்பிட்டு தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவ்விடயம் தொடர்பில் ஏப்ரல் 21 அன்று ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சமூக அரசியல் செயற்பாட்டாளர் மயில்வாகனம் சூரியசகரம் இவ்விடயத்தை ஜனாதிபதி அனுர வேறு விதமாக தெரிவித்திருக்கலாம் என்றும், ஆனால் ஏனைய கட்சிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள சபைகளுக்கு நிதியை கொடுக்காமல் இருக்க முடியாது என்பதை சுட்டிக்காட்டினார். இதில் என்ன விஷயம் என்றா, நான் அனுரா என்ன சொன்னவர் என்றால், பிரதேச சபைகளுக்கு என்பிபி பிரதிநிதிகளை நீங்கள் தெரிவு செய்தால் நாங்கள் அவர்களுக்கு நிதியை கொடுக்கும் பொழுது தயங்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் அவர்கள் கொள்ளை ஊழல் நடவாது என்றது எங்களுக்கு 100க்கு 100% தெரியும். ஆனபடியாக நாங்கள் எந்த தயக்கமில்லாமல் அவர்களுக்கு நிதியை உதவுவோம், கொடுப்போம். அது மக்களுக்கு போய் சேரும். ஆனால் அதே நிதியை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் மிகவும் யோசித்துத்தான் கொடுக்க வேண்டி வரும். ஏனென்றால் முக்கியமாக அவர்கள் ஊழல்வாதிகள் என தெரிய வந்தால் அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கும் என்ற பாணியில் அனுரா சொன்னவர். அதை வித்தியாசமாக சொல்லியிருக்கலாம் நினைக்கிறேன். எல்லோரும் சுலபமாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில். நான் நினைக்கிறேன் நிதியை எப்படியும் அவர் கொடுக்கத்தான் வேணும். ஆனால் ஊழல் நடக்கிறது என்று தெரிய வந்தால் இவர்கள் அதை கண்காணித்து அவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்க வேணும். இது அரசாங்கத்தில் பொறுப்பு, அதாவது என்பிபி பிரதேச சபை உறுப்பினர்களுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றுதான், அதுதான் சரியான முறையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. உள்ளூராட்சி அமைப்புகள் பலப்படுத்த வேண்டும். பிரதமர் ஹரணி அமரசூரிய தினசரி 1000 கடிதங்களை பெறுவதாகவும் அதில் 900க்கும் மேற்பட்டவை கிராம மட்ட பிரச்சனைகள் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 16ஆம் தேதி கொழும்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உள்ளூராட்சி மற்றும் நகர சபைகள் சரியாக செயற்பட்டால் இவை அனைத்தும் தீர்க்கப்படலாம் என்றார். நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாத அளவுக்கு இந்த கடிதங்கள் வருகின்றன. ஆனால் அவையெல்லாம் கீழ்மட்டத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள். அதனால் தான் உள்ளூராட்சி அமைப்புகள் பலப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மே 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் நாட்டின் நிர்வாக அமைப்பை மேம்படுத்த முக்கிய மாற்றத்துக்கான ஆரம்ப கட்டமாக இருப்பதாகவும் இதன் மூலம் மேலிருந்து கீழ் வரை ஒரே நோக்கத்துடன் செயல்படும் அமைப்பை உருவாக்க முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். பிள்ளையான் கைது விவகாரம் உண்மையை மறைத்து அனுதாபம் தேடும் முயற்சி. அமைச்சர் ஹிந்து நெத்தி சாடல். பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் சம்பவத்துக்காக அல்ல. முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டில் பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டதாக கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்தநெத்தி தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பிள்ளையான் தொடர்பில் தவறான புரிதலை உருவாக்க உதய கம்மன் பிள்ளை முயற்சிக்கின்றார் என்றும், கம்மன் பிள்ளவின் கருத்துக்கள் உண்மையை மறைத்து அனுதாபம் நீக்கும் நோக்கத்துடன் செய்யப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார்.
அத்துடன் பிள்ளையான் 2015 முதல் 2020 வரை சிறையில் இருந்தவரை நினைவுபடுத்திய அவர் 2019 குண்டு தாக்குதலுக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லையெனில் அதை அரசாங்கமே தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். பிள்ளையான் தேசிய வீரன் என கூறும் கம்மன் பிளவை விமர்சித்த கிந்தொன்னெத்தி உதய கம்மன் பிள்ளை சற்று அமைதியாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். தொடரும் கரண்ட் கம்பமும் கரண்ட் பிரச்சனையும் கள்ளக்கரண்டில் தன் குடும்பத்தை முன்னேற்றி விட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன். பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் குற்றச்சாட்டு. இளங்குமரன் கரண்ட் கம்பம் என்றால் நாங்கள் கரண்ட் அடிச்சால் தாங்க மாட்டார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் விட்டது கொலை மிரட்டல் என தெரிவிக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன். ஸ்ரீதரன் கள்ளக்கரண்டில் தன் குடும்பத்தை மட்டும் ஒளிமயமாக்கிவிட்டார், மக்களிடம் திருடிவிட்டார் என குற்றம் சாட்டினார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன். ஏப்ரல் 18 தான் தொலைக்காட்சியின் எது சரி எது பிழை நிகழ்ச்சிக்கு வழங்கிய நேர்காணலில் பாராளுமன்றம் வரும்போது ஜாழ்ப்பாணத்தில் ஒரு நிலவும் இல்லாத ஸ்ரீவாத்திக்கு இப்போது ஜாழ்ப்பாணத்தில் எவ்வளவு காணி இருக்கின்றது, 24 மணி நேர சூப்பர் மார்க்கெட் இருக்கின்றது என தெரிவித்தார். இன்னும் சில விடயங்களை ஹோம்வொர்க் செய்து தேடாமல் ஸ்ரீதரனின் மகன் கொழும்பில் கற்பதாக தெரிவித்தார். அவரின் 2 பிள்ளைகள் லண்டனில் கல்வி கற்பதை இளங்குமரன் அறிந்திருக்கவில்லை. மேலும் ஸ்ரீதரனின் மகன் ஜால் இந்த கல்லூரியில் படிக்கின்ற போது வாள் கொண்டு வெட்டியதையும் இளங்குமரன் சுட்டிக்காட்டியிருந்தார். கரண்ட் கம்பம் கரண்ட் பிரச்சனையை தொடர்ந்து ஸ்ரீதரனுக்கும் இளங்குமரனுக்கும் இடையே நேரடி தர்க்கம் இடம்பெற்று வருகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் பிரச்சார பிறங்கியான ஆலன் 16 சாரார்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விடயத்தை ஸ்ரீதரன் காப்பாற்ற முயன்ற போது இளங்குமரன் விடயத்தை கொழும்புக்கு தெரியப்படுத்தியிருந்தார். ஆலனை அடுத்த சில மணி நேரங்களில் கைது செய்ய அழுத்தம் வழங்கியமையே ஸ்ரீதரனின் கொந்தளிப்புக்கு காரணம் என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன். 2020 இதை தெரியாத அரசியல்வாதிகளே கிளிநொச்சியில் இருந்தார் என்று சொல்கிறார்கள். இந்த கிளிநொச்சி பிரதேச சபையை கைப்பற்றினால் நாங்கள் இவ்வாறான பெயர்களை வைக்க விட மாட்டோம். இந்த வார் பெர்மிட் வந்திருக்குது கிளிநொச்சியில, எங்க இருந்தவர், யார் அனுமதி கொடுத்தாரு? திருடுறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தமிழாக்கள் திருடுறா கெட்டித்தனமா திருடுவாங்க, தெரியாத வகையில. திங்களவங்க பப்ளிக்கா திருடுவாங்க, இவங்க நசுக்கிடாம திருட்டு நசுக்கிடாம இருப்பாங்க. அப்படிப்பட்டாக்கெல்லாம் இருக்கணும் கிளிநொச்சியில. இந்த பார் வரைக்கும் பெட்டி கடமை கிளிநொச்சியில. பெட்ரோல் செட்டை விட பார் தான் கூட இருக்கு. எல்லாருக்கும் பெட்ரோல் அடிச்சு விடுறாரு போல. அப்படி அவற்ற பிள்ளைகள் எங்க போய் படிக்குது? கொழும்புல 24 மணி சூப்பர் மார்க்கெட், யூடியூப் சேனல் விளம்பரத்துக்கு கூட்டிக்கொண்டு 24 மணி சூப்பர் மார்க்கெட் எடுக்கணும். மகனோட போய் சிங்களாக்களுக்கு அந்த காசை கொடுக்குறாரு விளம்பரத்தாரு. சூப்பர் மார்க்கெட் தெரியாது. 24 மணி யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சிலே ஒன்றும் தெரியாது. அப்பா கோப்பைகள் மாதிரி நாங்கள் எல்லாம் தெரிந்திருக்கிறோம். இன்று கிளிநொச்சியில் நடந்த ஒரு அசம்பாவிதம், பிள்ளை உண்மையாக பிள்ளைகளுக்கு இப்படியான அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. ஒரு துக்ககரமானது. ஒரு ஆண் பயிற்றுனரால் ஆண்களுக்கு துன்புறுத்தல் நடைபெற்றது. போலீசார் 4 மணத்தியாலத்துக்கு மேலாக ஒரு பாடசாலை பிள்ளையை வைத்து விசாரிக்க முடியுமா? கிளிநொச்சியில் பார்லிமெண்ட் போய் கேட்டாரா? சரி, கிளிநொச்சியில் இல்லாட்டாலும் பிரதிநிதி அனுப்பினார் அந்த இடத்துக்கு. இதுக்கு கத்துறவர் ஒரு பாடசாலை பிள்ளையை சமூக ஊடகங்களில் எவருக்கும் தொடர்பு இருக்கின்றார். நாங்கள் உடனே போலீசாருக்கு எடுத்தோம், கிளிநொச்சி போலீசாருக்கு. அவர்கள் சொன்னார்கள் மருத்துவ சான்றிதழ் இருக்கணும், அப்படி இப்படி. உடனே நாங்கள் கொழும்புக்கு அறிவித்தோம். கிளிநொச்சி அமைப்பாளர் கூட நானும் கதைத்து கொழும்புக்கு அனுப்பினோம். கொழும்புக்கு அழைத்து 3 மணி கைது. இப்படியா நடைமுறை தான் நடக்கிறது. மக்களை ஏமாற்றாதீர்கள். கிளிநொச்சிக்கு நான் வந்து வேலை செய்ய போறோம். காணி பிரச்சனை இருக்கு கிளிநொச்சியில, தீர்த்து வச்சாரா ஸ்ரீதரன்? கேட்கிறேன். எவ்வளவு மக்களுக்கு காணி பறிக்கிறாங்க காணிய அரச உத்தியோகத்தர். நாங்க சொல்றோம், உண்மையாவே தமிழ் மக்கள் அங்க யுத்தத்தால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நேர்மையான போலி தேசியம் கதைக்காதீர்கள். நாங்கள் சொல்கிறோம், சிறந்த உதாரணம் ஒன்றை சொல்கிறோம். இன்று லவ் பண்ணி ஏமாத்துவாங்க, அதே மாதிரித்தான் தமிழ் மக்களையும் இவ்வாறு ஏமாத்துகிறார்கள். என்னண்டு தமிழ் தேசியம். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. இலங்கை சந்தையில் இன்று சடத்தியாக தங்கத்தின் விலை மிக அதிகரித்து காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதன்படி இன்று 22 கேரட் தங்கத்தின் விலை 2,40,000 ரூபாவாகவும் 24 கேரட் தங்கத்தின் விலை 2,62,000 ரூபாவாகவும் காணப்படுகிறது. கடந்த வருடத்தில் இதே காலப்பகுதியில் 22 கேரட் தங்கத்தின் விலை 1,67,000 ரூபாவாகவும் இன்றைய விலையுடன் ஒப்பிடும்போது 73,000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது எனவும் 24 கேரட் தங்கத்தின் விலை 1,77,000 ரூபாவாக காணப்பட்டதுடன் இன்றைய விலையுடன் ஒப்பிடும்போது 85,000 ரூபாவினால் அதிகரித்துள்ளது என வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட தீர்வை வரியினால் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள தளம்பல் மற்றும் தங்க முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்வதே தங்கத்தின் விலை அதிகரித்ததற்கு காரணம் என பொருளியல் துறை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தந்தை டிப்பரில் சிக்கி 1.5 வயது குழந்தை மரணம். ஏப்ரல் 18 கிளிநொச்சி அம்பாக்குளம் பகுதியில் 1.5 வயதுடைய பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. குழந்தை தந்தை செலுத்திய டிப்பரின் செல்லுக்குள் சிக்கி உயிரிழந்துள்ளது.
சம்பவத்தை பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின் குழந்தையின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளில் கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்ற சம்பவம் ஏப்ரல் 13 ரத்தினபுரி பலாங்கொடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ருத்முகந்தர் பிரதேசத்தில் 19 மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. உயிரிழந்த குழந்தையின் தந்தை வீட்டு முற்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரி ஒன்றை இயக்க முயன்ற போது லோரியானது பின்னோக்கி பயணித்துள்ளது. எனவே இதன்போது அங்கிருந்த குழந்தை லோரியின் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ள நிலையில் பலாங்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சிலவேளை 5 நாட்களுக்கு முன் நிகழ்ந்த இந்த விபத்தை அறிந்திருந்தால் அம்பாள்குள குடும்பத்தினர் சற்று கவனம் எடுத்திருக்க வாய்ப்புள்ளது. வாகனங்களை வீட்டில் வைத்திருப்பவர்கள் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் மேலதிக கவனத்தோடு தங்கள் வாகனங்களை இயக்க வேண்டும். மேலும் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் விபத்துகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை முன்ஜாக்கிரதையோடு எடுக்க வேண்டும். இது ஒரு வகையில் பெற்றோரின் அசட்டையினும் கவனக்குறைவுதான். காதலன் இறந்த செய்தி கேட்டு காதலை தற்கொலை. ஜாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பகுதியில் உள்ள குளம் ஒன்றில் நேற்றைய தினம் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞன் குளத்தில் தாமரை பூ பறிக்கும் போது உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சொட்டிபுரத்திற்கு அருகில் உள்ள குளம் ஒன்றில் இளைஞனின் சடலம் மீதப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்று விசாரணை செய்த போது இச்சம்பவம் தெரியவந்துள்ளது. மேலும் பிரேத பரிசோதனைக்காக பருத்தித்துறை பிரதான வைத்தியசாலையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இளைஞனின் மரண செய்தியை அறிந்த பரணி பகுதியைச் சேர்ந்த காதலி வீட்டிலே தற்கொலை செய்து உயிர் மாய்த்துள்ளார். அவரது சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் நாடுகளில் ஆலயங்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களின் மையமாகியுள்ளன. புலம்பெயர் நாடுகளில் உள்ள ஆலயங்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களின் மையமாக மாறியுள்ளதாக பிரித்தானியாவில் தீவிர அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்ற தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பின் முன்னணி செயற்பாட்டாளர் ப. நடேசன் தேசம் நெட்டுக்கு தெரிவித்தார். ஆன்மீகமும் பாலியலும் என்ற தலைப்பில் தேசம் நெட்டுக்கு ஏப்ரல் 17 வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பிரித்தானியாவின் பானத் பகுதியில் ஓம் சரவணபு என்ற பெயரில் கோயில் நடத்துவதாக கூறி பாலியல் அயோக்கியத்தனங்களில் ஈடுபட்டு பல பண மோசடி குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்ட புலிக்கல் முரளிகிருஷ்ணனுக்கு பாலியல் வன்புணர்வுக்கு முயற்சித்ததாகவும் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டதாகவும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனடாவில் பாலியல் தாக்குதலில் ஈடுபட்ட திருமணங்களை நடத்தி வைக்கின்ற ஐயர் பிரவீன் ரணிஜன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மேலும் ஆலயங்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்காக தண்டனை பெற்றுள்ளனர். இவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட நேர்காணலிலேயே ப. நடேசன் தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். 2011ஆம் ஆண்டுதான் இந்த ஓம் சரவணபவா ட்ரஸ்ட் இங்கு ஆரம்பிக்கப்படுகின்றது. அதற்கு நீண்ட காலமாக இங்க கோயில்கள் தமிழர்கள் வாழும் பகுதியில் எல்லா இடங்களிலுமே கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கோயில்களுக்குள் வரும் மக்கள் என்பது அல்லது கோயில் விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்களுடைய தொகை என்பது மிக கணிசமாக குறைந்து விட்டது. நீங்கள் சொல்லுகின்ற காரணம் தான் முக்கியமானது. ஏனென்றால் இங்க இருக்கும் கோயில்கள் முக்கியமாக பொருளாதாரத்தை ஈட்டுகின்றன. அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு மேனேஜ் பண்ணுவது, யார் அதனை மேனேஜ் பண்ணுவது என்ற பிரச்சனை, அதற்குள் இருக்கின்ற துஷ்பிரயோகம் காரணமாக எல்லா கோயில்கள் மீதும் வழக்குகளும் எல்லா கோயில்களின் நிர்வாகமும் பிச்சல் பிடுங்கல் வழக்கு ஊழல் என்றதன் அடிப்படையில் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்கும். இந்த கோயில இந்த பிரச்சனை, இந்த கோயில இந்த பிரச்சனை, இந்த கோயில இந்த பிரச்சனை என்று ஊழல் தொடர்பாக ஒவ்வொருத்தர் மாறி இந்த அவர்களுடைய இந்த பிணக்குகளை பார்ப்பதற்குத்தான் அவர்களுக்கு நேரம் இருக்கின்றதே தவிர ஒரு சமூக ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கோ அல்லது அதனை நோக்கி நகர்வதற்கோ எந்த ஒரு திட்டமிடல்களும் எந்த ஒரு முனைப்புகளுமே அவர்களிடம் இல்லை. அது சம்பந்தப்பட்ட அறிவும் அவர்களுக்கு இல்லை என்பதுதான் நிதர்சனமானது. அப்ப அவர்கள் என்ன பார்க்கின்றார்கள் என்றால் கோயிலுக்குள் இன்னும் ஆக்களை கொண்டு வருவது, அது ஆன்மீக ரீதியாக ஒரு சமூக ரீதியாக மக்களுக்கு ஒரு நன்மை பயப்பதற்காக அல்ல. உங்கள் கோயிலுக்குள் இன்னும் எப்படி சனத்தை கொண்டு வரது என்பதற்கு யாரை கொண்டு வந்து கதைக்கப்பட்டா கொண்டு வரலாம் என்றதுக்காண்டி ஆறு திருமுகர் என்றவரை கொண்டு வாரது, இந்த புள்ளிகள் முரளிகிருஷ்ணா போன்றவர்களை கொண்டு வாரது, இவர்களை கேட்டு கேள்வி இல்லாமல் இவர்கள் யார், இவர்களுடைய பின்னணி என்ன, இவர்கள் இந்த ஆன்மீக ரீதியாக இந்த சமூகத்திற்கு என்ன தொண்டாட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற எந்த ஒரு கேட்டு கேள்வியும் இல்லாமல் இதையும் அவர்கள் செய்கின்றார்கள். உதாரணம் இப்படி சொல்லலாம், இப்ப ரஜினிகாந்த் ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டா அந்த ப்ரோக்ராமுக்கு நிறைய சனம்பர் நிறைய இதேதான் இந்த கோயில்கள் ஆன்மீகமும் அதைத்தான் செய்யுது. இதுல மணிவண்ணனுக்கு விட்டுக் கொடுத்த திலிசன் ஆரோக்கியநாதன் 2025 மேஜர் வேட்பாளர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜாழ் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் திலிசன் ஆரோக்கியநாதன் தன்னுடைய தேர்தல் அரசியல் பிரவேசம் தொடர்பாக தமிழ் யூடியூப் சேனலுக்கு வழங்கிய செவியில் தானே ஜாழ் மாநகர சபை முதன்மை வேட்பாளர் என திலிசன் பூடகமாக குறிப்பிட்டார். 2018 இனத்திற்காக அரசியல் செய்ய என்னை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைத்தார். அதே நேரம் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தானும் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். 2018 எனது வட்டாரத்தில் நான் வெற்றி பெற்ற போதும் 2018 ஜாழ் மாநகர சபை பிரதி மேஜராகும் வாய்ப்பை நான் மணிவண்ணனுக்கு விட்டுக் கொடுத்தேன். ஆனால் அதற்காக நான் வருந்தவில்லை. இருந்த போதும் 2018 சரி, அதற்கு பிறகு வந்த ஜாழ் மாநகர சபை மேஜர்களின் நடவடிக்கைகள் திருப்தி இல்லை. அதனால் இந்த தடவை நான் நேரடியாக அரசியலுக்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பில் முதன்மை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன் என குறிப்பிட்டார். மாநகர சபைக்கான தேர்தலில் நீங்கள் முதன்மை வேட்பாளராக போட்டியிட இருந்தது
ஆனால் சில பிரச்சனைகள் காரணமாக போட்டியிட முடியாமல் போனது என்று அறிகிறேன். அதில் என்ன நடந்தது? இல்லை, அதில் நான் அது ஒரு பிரச்சனையாகவே பார்க்கல. என்னென்றால் நான் 2018 என்ன கஜேந்திரமாறன் வந்து ஒரு நாள் அதிகாலையிலே என்ன கேட்டார் வந்து, நீங்கள் மேயர் வேட்பாளராக வந்து நீங்கள் மாநகர சபையில் போட்டியிடுவோன்னு. அப்போ நான் திடீரென்று வந்தவர் கேட்க வந்து எனக்கு ஒன்றும் செய்யலாம் போயிட்டு நின்றால் வந்து நான் அதுக்கு தயாராகவே இருக்கல. தேர்தல் அரசியலுக்கு வார தயார்படுத்தல எனக்கு இருக்கல. ஏனென்றால் நான் ஒரு தொழிற்சங்க செயற்பாட்டாளனாகவும் பொது அமைப்புகளோடு இணைஞ்சு பயணிக்கிற இந்த வெகுஜன போராட்டங்களையும் தமிழர் உரிமை சார்ந்த செயற்பாடுகளை செய்கிற ஒரு தளத்தில் நான் நின்றேன். திடீரென்று கேட்ட இடத்துல எனக்கு வந்து அது முடியாமல் போனது. நான் மாட்டேன்னு சொன்னான். அவர் எனக்கு என்னிடம் முன்வைத்த கோரிக்கை என்னென்றால், அப்போ தான் ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து சுமந்திரன் ரணில் மைத்ரி அரசாங்கம் கொண்டு வந்திருந்த இடத்துல சுமந்திரன் அறிவித்திருந்தார் வந்து, மக்கள் இந்த தேர்தலில் தங்களுக்கு வழங்குகிற ஆணை இந்த அரசியலமைப்புக்கு வழங்குகிற ஆணையாக வந்து கருதப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில் கேந்திரமாறனே என்னட்ட வந்து சொன்னார், ரிவன் இது வந்து சாதாரணமான ஒரு அரசியல் மாதிரி வந்து சும்மா விளையாட்டுக்கு உங்களை கேட்கல. இன்றைக்கு அரசியலமைப்பு ரீதியாக வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கிற இடத்துல நீங்கள் இதில் வந்து போட்டே ஆக வேணும். இது வந்து ஒரு இனத்துக்கு வந்து நாங்கள் செய்கிற ஒரு விடயமாக வந்து தான் இது பார்க்கப்பட வேணும். ஆகவே அந்த இடத்துல தான் நான் பல்வேறு சிரமங்கள், வீட்டுக்கு நான் இது சம்பந்தமாக ஒன்றும் தெரியப்படுத்த இல்லை, எங்களுடைய தொழிற்சங்க செயற்பாட்டில் நான் வந்து மற்றாக்களுக்கு தெரியப்படுத்த இல்லை. அப்போ பல்வேறு சங்கடங்களுக்கு மத்தியில் நான் வந்து எனக்கு திடீரென்று டக்குன்னு விட்டுட்டு வர்றது கஷ்டம் என்று சொன்ன இடத்துல நான் யாரோட தொடர்பு கொள்ள வேணுமோ அவர்களோட தான் தொடர்பு கொள்வதாக கேந்திரமாறனை சொல்லி அவர் தொடர்பு கொண்டு அந்த அனுமதியை அவர் பெற்றிருந்தார். பெற்றதன் பின்னர் தான் நான் அதுக்கு லீவை நான் விண்ணப்பித்திருந்தேன். அந்த இடத்திலே அதுவரை முதன்மை வேட்பாளராக வருவதற்கு தாங்கி நின்ற ஒருவர் தான் போட்டியிடப் போவதாக பின்னர் அறிவித்திருந்த இடத்திலே கேந்திரமாறனை அவர் ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு சென்றிருந்தார். அவர் எனக்கும் அந்த தேர்தலில் நிற்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காத இடத்துல நான் அதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கவும் இல்லை. நான் அவருக்கு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் என்ற இடத்துல அவர் என்ன சொன்னார், இல்லை நீங்கள் கட்டாயம் நிற்க வேணும், நீங்கள் டெப்யூட்டி மேயராக வந்து நாங்கள் ஒருத்தருமே வந்து டெப்யூட்டி மேயர் அறிவிக்கிறீங்க, நாங்கள் உங்களை டெப்யூட்டி மேயர் இதாக அறிவிக்கிறோம். ட்ரம்பின் நடாவடியிலிருந்து யுனிசெஃப்பும் தப்பவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகளுக்கான மனிதாபிமான உதவி குறைத்துள்ளமையினால் 2024 ஆண்டில் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் யுனிசெஃப் திட்டங்கள் 20% வீழ்ச்சியடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனை ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் அமைப்பான யுனிசெஃப்பின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் யுனிசெஃப்புக்கு 8.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. இவ்வாண்டு 8.5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் ஐநா அமைப்புகள் உட்பட மனிதாபிமான மற்றும் அபிவிருத்தி அமைப்புகள் கடந்த சில வாரங்களாக நிதி நெருக்கடிக்கு மத்தியில் இருப்பது தெளிவாகியுள்ளது. அதிலிருந்து யுனிசெஃப்பும் தப்பவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.